வணக்கம் நண்பர்களே. இன்று தசமகாவித்யாவின் 3வது தேவியான மகா திரிபுர சுந்தரி பற்றிய அற்புதமான கதையை கேட்கப் போகிறோம். அவள் அழகின் உருவம், அன்பின் வடிவம், உலகை சிரிப்பால் காப்பாற்றும் தாயாக விளங்குகிறாள். ஒரு காலத்தில் 3 பெரிய அசுர சகோதரர்கள், தாரகாசுரன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி உலகையே ஆட்சி செய்யத் தொடங்கினர். அவர்கள் தங்கள் சக்தியால் 3 பெரிய நகரங்களை, திரிபுரங்கள் உருவாக்கினார்கள். இந்த 3 நகரங்களும் வானில், பூமியில், பாதாளத்தில் மிதந்து கொண்டிருந்தன. அசுரர்களின் கொடுமையால் மக்கள் வாடி வதங்கினர். அந்த நேரத்தில் தேவர்கள் சிவபெருமானை நாடினார்கள். ஆனால் சிவபெருமான் சொன்னார், இவ்வளவு பெரும் அசுர சக்தியை அழிக்க நான் ஒருவனாக முடியாது. பராசக்தியின் அருள் தேவைப்படும் அந்த நேரத்தில் பிரகாசமான சூரியோதயம் போல மகா திரிபுர சுந்தரி தோன்றினாள். அவள் சிவபெருமானின் சக்தியாக அற்புதமான அழகோடும் கருணையோடும் விளங்கினாள். அவளது கண்கள் சந்திரனின் குளிர்ச்சி போலவும், சிரிப்பு அமிர்தம் போலவும் இருந்தது. அவள் கையில் பாஷம், கயிறு, அங்குசம், ஒட்டக கொம்பு, வில், அம்பு எடுத்து உலகை காக்க முனைந்தாள். தேவர்கள் அவளது சக்தியால் ஒரு தெய்வீக ரதம் உருவாக்கினார்கள். அதில் சிவபெருமான் அமர்ந்து பிரம்மா, விஷ்ணு, தேவர்கள் அனைவரும் பங்களித்தனர். திரிபுரங்கள் ஒரே நேரத்தில் ஒரு வரிசையில் வந்தபோது சிவபெருமான் அம்பு எய்தினார். ஆனால் அந்த அம்பின் உண்மையான சக்தி மகா திரிபுர சுந்தரியுடைய பராசக்தி. அவளின் அருள் காரணமாகவே திரிபுரங்கள் சிதறி அழிந்தன. திரிபுர சுந்தரி கொடுமையை அழித்தாலும் அசுரர்களின் ஆன்மாக்களை தன் தாய்மை கருணையால் காத்தாள். அவள் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தாள். அழகும் அன்பும் கொண்ட தாய் சக்தி உலகின் மிகப்பெரிய ஆயுதம். இதுவே மகா திரிபுர சுந்தரியின் தெய்வீக கதை. அவள் அழகின் சின்னம், கருணையின் வடிவம், உலகை காப்பாற்றும் பராசக்தி. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை தசமகாவித்யாவின் 4வது தேவியான மகா புவனேஸ்வரி அம்மன் பற்றி. அவள் பிரபஞ்சத்தின் தாய், எல்லாவற்றையும் தாங்கும் சக்தி, உலகையே தனது மார்பில் சுமக்கும் பராசக்தி. ஒரு காலத்தில் உலகமே இல்லாத இருள் மட்டுமே இருந்தது. ஒளி இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை. அந்த சூன்யத்திலிருந்து ஒரு பெரும் தாயின் உருவம் வெளிப்பட்டது. அவள்தான் புவனேஸ்வரி அம்மன், முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்கும் பராசக்தி. அவள் முகம் சந்திர ஒளி போல பிரகாசமாயிருந்தது. அவள் கண்களில் கருணை, மார்பில் தாய்மையின் பாசம், உடலில் சூரியன் போல ஜோதி. அவள் சகலத்தின் தாய் என்ற பெயரில் தன் சிரிப்பில் பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தினாள். அவள் பார்வையால் நட்சத்திரங்கள் பிறந்தன. அவள் மூச்சால் காற்று உருவானது. அவள் இதய துடிப்பால் பூமி மற்றும் எல்லா உயிர்களும் தோன்றின. அவள்தான் பிரபஞ்சத்தை ஆட்கொண்டு நடத்தும் சக்தி. ஒரு சமயத்தில் அசுரர்கள் மீண்டும் உலகை கலக்கினர். தேவர்கள், அம்மா, நீ எங்களை காப்பாற்ற வேண்டும். நீ அன்றி இந்த